ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு குட்டி தேசம் தென்கிழக்கு மத்திய தரைக்கடலுக்கு கிழக்கு பக்கத்தில் இருக்குது. இது ஒரு அமைதியான நாடு. ஆனால் யாராவது அவங்கள தாக்குனா அவங்க திருப்பி அடிக்கிற அடி எந்த தேசத்தாலையும் மறக்கவே முடியாது. அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த தாக்குதலாக இருக்கும். இஸ்ரேல் சுமார் 13 முஸ்லீம் நாடுகளால் சூழப்பட்டிருக்கு. அது ஈஜிப்ட், ஈராக், அல்ஜீரியா, குவைத், சிரியா, ஜோர்டான், லிபியா, மொராக்கோ, லெபனான், சவுதி அரேபியா, பாலஸ்டைன், சூடான் மற்றும் துனிசியா. இஸ்ரேலின் மக்கள் தொகை சுமார் 10 மில்லியன். இது ஈரான் நாட்டின் மக்கள் தொகையை விட கிட்டத்தட்ட 8 மடங்கு குறைவு. இஸ்ரேல் இந்தியாவின் நிறைய மாநிலங்களை விட ரொம்ப சின்னது. இன்னும் தெளிவாக சொல்லணும்னா, இஸ்ரேல் நாட்டின் ஒரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்துக்கு வெறும் சில நிமிஷத்தில் நடந்தே போகலாம். இஸ்ரேல் அரசாங்கம் அவங்க நாட்டு மக்களுக்காக எதையும் செய்ய தயாராக இருப்பாங்க. மற்ற நாடுகளை சேர்ந்த யாராவது இங்கே பிறந்தா அவங்களுக்கு இஸ்ரேலிய குடியுரிமை தரப்படும். அதே போல் இஸ்ரேலிய குடிமகனோட குழந்தை வேற எந்த தேசத்தில் பிறந்தாலும் அவங்களுக்கு இஸ்ரேலிய குடியுரிமை தரப்படும். அவங்களுக்கு எப்போ இஷ்டம் இருக்கோ அப்போ இஸ்ரேல் நாட்டில் வாழ முடியும். அதனால தான் இஸ்ரேலிய மக்கள் அவங்க நாட்டு அரசாங்கத்துக்கு எப்போவுமே ஆதரவு தருவாங்க. எப்படி இந்திய மக்களை உண்மையான தேசபக்திகள்னு சொல்லுவாங்களோ அதே போல் இஸ்ரேலிய மக்களை கூட தேசபக்திகள்னு சொல்லுவாங்க. உலக அளவில் அதிகமான யூதர்கள் இங்கே தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இங்கே யூதர்கள் இருக்கிறதுனால தான் சுற்றி இருக்கிற முஸ்லீம் நாடுகள் இஸ்ரேலை அந்த அளவுக்கு விரும்ப மாட்டாங்க. அதனால தான் இஸ்ரேல் நாட்டை எத்தனையோ முறை தாக்கியிருக்காங்க. இந்த நாட்டை அடியோடு அழிக்க பல நாடுகள் பல திட்டங்கள் போட்டாலும் இந்த நாள் வரைக்கும் இஸ்ரேலை யாராலும் எதுவுமே பண்ண முடியலை. இதெல்லாம் நான் சொல்றது இல்லை, வரலாறு சொல்ற மறைக்க முடியாத உண்மைகள். தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த நோட்டிஃபிகேஷன் பெல்ல ஆல்ல செட் பண்ணிக்கோங்க.